ॐ अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो ॐ विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्तस्वामीति नामिने नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेषशून्यवादी पाश्चात्यदेशतारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंद हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे हरे ஹரே கிருஷ்ணா. பக்தர் எல்லாருக்கும் இனிமையான காலை வணக்கம். இன்றைய பாகவத சத்சங்க வகுப்புல கலந்துட்டு இருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். ஸ்ரீமத் பாகவதம் 2ஆம் ஸ்கந்தம் 9வது அத்தியாயத்துடைய 37வது பதம். ஏதன்மதம் சமாதிஸ்த பிரமான் பராமேன சமாதினா பவன் கல்ப விகல்பேஷு ந விமுக்யதி கர்ஹிசித். ஓ பிரம்மா, just follow this conclusion. Just follow this conclusion by fixed concentration of mind, and no pride will disturb you. No pride will disturb you, neither in the partial nor in the final devastation. Okay. அப்ப இந்த ஸ்லோகம் பகவான் கிருஷ்ணர் பிரம்மாவுக்கு நேரடியான உபதேசம், அந்த 4 ஸ்லோகத்துல நேரடியான உபதேசம் கொடுத்ததுக்கு அப்புறம் பேசக்கூடிய ஸ்லோகம் இது. 4 ஸ்ரீமத் பாகவத்துடைய 4 சதுஸ்லோகம். 2ஆம் ஸ்கந்தம் 9ஆம் அத்தியாயம் 33, 34, 35, 36, 33லேருந்து 36 வரைக்கும் இந்த 4 ஸ்லோகத்தையும் சொல்லி முடிச்சுட்டு பிரம்மா கன்க்ளூட் பண்ற பகவான் கன்க்ளூஷன் முடிவு என்ன, முடிவா என்னன்னா பகவான் ரொம்ப அழகா சொல்றாரு. ஓ பிரம்மா, ஜஸ்ட் ஃபாலோ திஸ் கன்க்ளூஷன். இதுதான் என்னுடைய முடிவு. அதாவது அனைத்து சாஸ்திரத்தின் முடிவும் இதுதான். அனைத்து சாஸ்திரத்தோடைய முடிவு, பகவானுடைய முடிவு என்னன்னா, ஒருத்தர் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ பரமசத்தியமான பரம்பொருளை பகவான் கிருஷ்ணரை தேடுறவங்க நேரடியாவோ அல்லது மறைமுகமாகவோ இந்த இடத்துக்கு வந்துதான் ஆகணும். எந்த இடம்? பக்தி தொண்டுங்கிற தளத்துக்கு வந்துதான் ஆகணும். பக்தி தொண்டுங்கிற தளத்துக்கு வராம, தூய பக்திங்கிற நிலைக்கு வராம ஒருத்தரால என்ன ஒரு யோகா பயிற்சி பண்ணாலும், என்ன ஒரு முறையை மேற்கொண்டாலும் அவங்க அதுல பக்குவம் அடைய முடியாது. இறுதியில பக்தி தொண்டுங்கிற இடத்துக்கு வந்துதான் ஆகணும் அப்படிங்கிறத நம்ம நேற்றைய வகுப்புல பார்த்தோம். ஒருத்தர் எந்த யோக முறையை பயிற்சி பண்ணாலும் அவரு இறுதியில பக்தி தொண்டுங்கிற தளத்துக்கு தான் வரணும். அதுதான் அனைத்து சாஸ்திரத்தோட தீர்ப்பு, அனைத்து வேதங்களின் தீர்ப்பும் அதுதான். அதுதான் இங்க பகவான் சொல்றாரு. இதுதான் கன்க்ளூஷன். கன்க்ளூஷன்னா முடிவு. முடிவு என்னன்னா, ஓ பிரம்மா, ஜஸ்ட் ஃபாலோ திஸ் கன்க்ளூஷன். நீ இந்த முடிவை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. நான் உங்களுக்கு 4 ஸ்லோகம் கொடுத்துட்டேன் இல்லையா? இந்த 4 ஸ்லோகத்தை மட்டும் நீங்க பின்பற்றினா போதும். நீங்க இந்த 4 ஸ்லோகத்தை மட்டும் பின்பற்றினா போதும். ஜஸ்ட் ஃபாலோ திஸ் கன்க்ளூஷன் பை ஃபிக்ஸ்டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் மைண்ட். உன் மனதை அதுல உறுதியாக நிறுத்தி, நான் என்ன உனக்கு உபதேசித்திருக்கிறேனோ, நான் என்ன உனக்கு இந்த 4 ஸ்லோகத்துல சொன்னனோ, அதுல உன் மனதை நிறுத்தி, ஃபிக்ஸ்ட் யுவர் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த மைண்ட் அண்ட் நோ பிரைட் வில் டிஸ்டர்ப் யூ. எந்த கர்வம் உன்னை தொல்லை பண்ணாது. யார் ஒருத்தரு சாரி நீ பகவான் சொல்ற பிரம்மாட்ட, நீங்க இந்த 4 ஸ்லோகத்தை, இந்த 4 ஸ்லோகம் தான் அனைத்து வேதங்களின் சாரம். அனைத்து வேதங்களின் சாரம் இந்த 4 ஸ்லோகம். இந்த 4 ஸ்லோகத்தை நான் உனக்கு எல்லாமே சொல்லிட்டேன். வெறுமனே உன்னுடைய மனதை அதுல நிறுத்து. உன்னை எந்த விதமான கர்வமும், எந்த விதமான பொய்த்தன் உணர்வும், பொய் கர்வமும் உன்னை தொல்லை செய்யாது. உனக்கு தொந்தரவு வராது. தென் no pride will disturb you, neither in the partial nor in the final devastation. இப்பவும் சரி, அழிவு காலம், பிரளய காலம் வரும்போதும் சரி, உனக்கு எந்த ஒரு தொந்தரவும் ஏற்படாது. இது டைரக்டாவே நேரடியா, நேருக்கு நேரா, நேரடியா பகவான் பிரம்மாட்ட பேசுறார். ரைட்? ஸோ அதனால இந்த 4 ஸ்லோகத்தை நம்ம நேற்றைய வகுப்புல பேசின மாதிரி இந்த 4 ஸ்லோகத்தை எடுத்துட்டு மாயாவாதிகள், அருவாவாதிகள், பிரம்மவாதிகள்
இவங்கெல்லாம் இத வந்து பல்வேறு விதங்கள்ல திரித்து பொருள் சொல்லலாம். பல்வேறு விதங்கள்ல அகம் அப்படிங்கிறது கிருஷ்ணர குறிக்கல. அது பிரம்மத்த குறிக்குது. ம். அகம் ஏவாவசம் ஏவாக்ரே அதிலிருந்து தொடங்குச்சு. அகம் ஏவாசம் ஏவாக்ரே இங்க காணக்கூடிய அனைத்தும் என்னிட்டிருந்து தான் தொடங்குது. அதிலிருந்து தொடங்குச்சு. அப்ப அந்த அகம் என்பது தோன்றா உருவத்தை குறிப்பதல்ல. அகம் என்றால் அது பகவான் கிருஷ்ணரை குறிக்கக்கூடியது. அதனால யாராவது அ தவறான கருத்துரையாளர்கள், மனக்கற்பனையாளர்கள் அல்லது பெயரளவான ஆன்மீகவாதிகளா இருக்கக்கூடிய மாயாவாதிகள், பிரம்மவாதிகள் இவங்க இந்த ஸ்லோகத்த எடுத்துட்டு எப்படி வேணாலும் திரிச்சு சொல்லலாம். அது வந்து அதிகாரப்பூர்வமான விளக்க உரை ஆகாது. அதிகாரப்பூர்வமான விளக்க உரை அங்கீகரிக்கப்பட்ட அதிகாரப்பூர்வமான ஆச்சாரிய சம்பிரதாயத்திலிருந்து வரக்கூடியதா இருக்கும். அப்ப அந்த விளக்க உரை தான் சரியான பொருளா இருக்கும். அதனால இங்க பகவான் ஸ்ரீமத் பாகவதத்துல வியாசரே நேரடியா விளக்கம் குடுத்திருக்கார். வேதாந்த சூத்திரம், வேத வாக்கியமான வேதாந்த சூத்திரத்துக்கு, பிரம்ம சூத்திரத்துக்கு வியாசரே நேரடியா விளக்கம் குடுத்திருக்கிறனால வியாசரே நேரடியா விளக்கம் குடுத்ததுனால, ஸ்ரீமத் பாகவதம் புராணம் அமலம் பிரேம புமர்த்தோ மகான். ஸ்ரீமத் பாகவதமானது எந்த ஒரு அப்பழுக்கற்ற தூய்மையான புராணம். ஏன்னா, வியாச மகரிஷி முக்குணத்துக்கு அப்பாற்பட்டவர். வியாச மகரிஷி 4 குறைகளுக்கு அப்பாற்பட்டவர். வியாச மகரிஷி பகவானால் சக்தியளிக்கப்பட்டவர். அதனால அவர் பகவானுடைய அவதாரமா இருக்கிறதுனால, அவர் சொல்லக்கூடிய தீர்ப்பு தான் ஸ்ரீமத் பாகவதம். வேதாந்த சூத்திரமான பிரம்ம சூத்திரத்துக்கு வியாசர் எழுதிய இறுதி தீர்ப்பு தான் ஸ்ரீமத் பாகவதம். அப்போ இந்த 4 ஸ்லோகம் இந்த 4 ஸ்லோகமும் பகவான் பிரம்மாட்ட நேரடியா பேசினார் சொல்லியிருக்கு. அவர் ஏதோ அசரீரியா பேசல. இந்த 4 ஸ்லோகத்த ஏதோ ஒரு பிரம்மா வந்து ஒரு அசரீரியாகவோ, அல்லது ஏதோ ஒரு கற்பனை செய்து கொண்டோ, திடீர்னு ஒரு சப்தமாவோ கேட்கல. பகவானுடைய சச்சிதானந்த ரூபம். அவருடைய 4 கரமுள்ள சச்சிதானந்த ரூபம். வனமாலி கதீச்சாங்கி சங்கி சக்ரி சனந்தகி ஸ்ரீமான் நாராயணோ விஷ்ணு வாசுதேவோ பிரகக்ஷ இந்த வாசுதேவ கிருஷ்ணர் 4 கரத்தோட தாமரை இதழ் போல காது வரை நீண்ட கண்கள், செந்தாமரை கண்ணன், மழைக்காலத்து மேகத்தை ஒத்த நிறம், மேகக்ஷாமம், மழைக்காலத்து மேகத்தை ஒத்த நிறம், மஞ்சள் நிற பீதாம்பர ஆடை, என்றும் வாடாத வைஜெயந்தி மாலை, மார்புல ஸ்ரீவத்சகுரி, கழுத்துல கௌஸ்துவமணி, மஞ்சள் நிற பீதாம்பர ஆடை இது அனைத்தையும் பிரம்மா காண்கின்றார். பகவானுடைய சச்சிதானந்த திருமேனியை காண்கிறார். பகவானுடைய சச்சிதானந்த திருமேனியை காண்கிறார். அப்போ பிரம்மா வந்து ஏதோ கற்பனை செய்துட்டு யாரோ சொன்னாங்க. திடீர்னு சவுண்ட் வந்துச்சு. அந்த பிரம்மா என்கிட்ட பேசுச்சு. அப்படி இல்ல. இங்க பகவான் வந்து நேருக்கு நேரா நேரடியா பிரம்மனுக்கு உபதேசிக்கிறார் என்பது தெளிவு. பிரம்மனுக்கு பகவான் உபதேசிச்சது ஏதோ ஒரு சப்தம் மட்டும் கேட்டுச்சு. இல்ல அங்க யாருமே இல்ல. ஒரு பிரம்மம் பேசுச்சு. பிரம்மம் திடீர்னு பேசுச்சு. அத வந்து பிரம்மம் தான் எல்லான்னு பிரம்ம புரிஞ்சுக்கிட்டாரு. அதனால பிரம்மத்த வந்து தியானம் பண்ணாரு. அப்படி இல்ல. அப்படி இல்லவே இல்ல. பாகவதம் சொல்லுது நேரடியா பகவான் பேசினாரு. பிரம்மாட்ட கை குலுக்குனாரு. அவர் அப்ரிஷியேட் பண்ணாரு. பிரம்மா உங்க பக்தி தொண்டுல நான் ரொம்ப திருப்தி அடைஞ்சுட்டேன். அப்படின்னு பிரம்மா வந்து பகவான் வந்து அப்ரிஷியேட் பண்றாரு. உற்சாகப்படுத்துறாரு. பக்தி தொண்டால மட்டும் தான் நீங்க என்ன இப்படி நேருக்கு நேர் பார்க்க முடியுது. பக்தி தொண்டாலனால தான் பிரம்மனால பகவான நேருக்கு நேர் பார்க்க முடிஞ்சுது. ரைட்? ஸோ, இங்க பிரம்மா வந்து நேரடியா பகவான்ட்டருந்து உபதேசம் பெற்றார். அதனால பிரம்மா என்ன சொல்றாரு? இதுதான் முடிவு. இந்த 4 ஸ்லோகம் தான் எல்லா வேதங்களின் சாரம் முடிவு. இத நீங்க வந்து ஃபாலோ பண்ணுங்க. இப்ப நான் என்ன உங்களுக்கு சொன்னனோ, அத நீங்க பின்பற்றுங்க. அப்படி நீங்க இத பின்பற்றது மூலமா எல்லா பொய் தன்னுணர்வு, பொய் கர்வம், கர்வத்திலிருந்து, அகந்தை, ஆணவத்திலிருந்து விடுபட்டுருவீங்க. அந்த அது வந்து உங்கள டச் பண்ணாது. அது உங்க பக்கமே வராது. இது வந்து இப்ப மட்டும் இல்ல. எந்த காலத்திலும் உங்கள அது தொடாது. ஈவன் ஊழி காலத்தில கூட உங்களுக்கு பயமோ, கவலையோ, கர்வமோ எதுவுமே இருக்காது. அப்போ பிரம்மனுக்கு கிடைத்த அந்த அறிவு, அந்த நாலேட்ஜ் பகவானே நேரடியா உபதேசித்தார். ரைட்? அத வந்து பிரம்மா பகவான்ட்டருந்து வந்த பகவான்ட்டருந்து வந்த வேத வாக்கியமாக அதை சிரமேற்கொண்டு செய்ததுனால, பிரம்மனுக்கு துளி கூட கர்வம் கிடையாது. பிரம்மா எந்த இடத்திலுமே நான் தான் சிருஷ்டிகர்த்தா, நான் தான் படைப்பின் ஆதாரம், படைப்புக்கு தேவையான மூலக்கூறுகளை நான் தான் உற்பத்தி செய்தேன். என்னை விட உயர்ந்த ஒரு சத்தியம் இல்ல.
நான் தான் பரம சத்தியம், நான் தான் பரம்பொருள், நான் தான் பரம உண்மை. எப்படி எந்த இடத்திலுமே பிரம்மா வந்து இந்த மாரி பேசியதாக, இந்த மாரி கூறியதாக சாஸ்திரத்துல நம்ம பார்க்க முடியாது. எந்த இடத்திலுமே. ஏன்னா, இந்த 4 ஸ்லோகத்தில் பிரம்மா நன்றாக புரிந்து கொண்டார். அனைத்தும் நடக்கக்கூடிய அனைத்தும், காணக்கூடிய அனைத்தும் அந்த பரமசத்தியம், பரம்பொருள் பகவான் ஸ்ரீமன் நாராயணன், பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அவருடைய கருணையாலே நடைபெறுகிறது. நானும் சரி நானும் சரி, படைப்புக்கு தேவையான அனைத்து மூலக்கூறுகளும் சரி, படைப்புக்கு தேவையான ஆற்றல், அறிவும் சரி, எல்லாமே பகவான் தான் குடுத்தாரு. அப்படின்னு பிரம்மா ஒப்புக்கொள்றதுனால, பிரம்மா ஏற்றுக்கொள்றதுனால, இந்த 4 ஸ்லோகத்தை பிரம்மா பின்பற்றுவதால, அவருக்கு துளி கூட கர்வமோ, அகந்தையோ, அ பொய் தன்னுணர்வோ கிடையாது. பொய் தன்னுணர்வு கிடையாது. பொய் கர்வம் கிடையாது. அதேபோல பிரம்மாட்டிருந்து உபதேசம் பெற்ற நாரதர், பிரம்மா 4 ஸ்லோகத்துல பகவான் 4 ஸ்லோகத்துல பிரம்மாவுக்கு சொன்னாரு. பிரம்மாட்டிருந்து உபதேசம் பெற்ற நாரதர், அதை விவரமாக வியாச மகரிஷிக்கு சொன்னார். அப்ப அதே போல தான் பிரம்மா எப்படி கர்வமற்றவரோ, எப்படி பகவானுடைய சச்சிதானந்த ரூபத்தை பிரம்மா தரிசனம் செய்தாரோ, பிரம்மாவை புரிந்து கொண்டாரோ, அதே சீட பரம்பரை வாயிலாக கிருஷ்ணா, கிருஷ்ணாட்டிருந்து பிரம்மா, பிரம்மாட்டிருந்து நாரதர். நாரதரும் பிரம்மனுக்கு என்ன ஒரு ரியலைசேஷன், பிரம்மனுக்கு என்ன ஒரு அனுபவம் கிடைச்சதோ, பிரம்மனுக்கு என்ன ஒரு அ அனுபவம் கிடைச்சதோ, அந்த அனுபவத்தை நாரதரும் பெற்றார். நாரதரும் பெற்றார். நாரத முனிவரும் பகவானை நேருக்கு நேர் தரிசிக்கிறார். பிரம்மன் எப்படி நாரதரை ப அ பிரம்மா எப்படி பகவானை நேருக்கு நேர் தரிசிச்சாரோ, அதுபோல நாரதரும் பகவானை நேருக்கு நேர் தரிசிக்கிறார். அப்புறம் தான் பிரம்மாட்டருந்து கேட்ட அந்த ஆன்மீக தன்னுணர்வு, கிருஷ்ண உணர்வு தத்துவங்கள், பகவானை பற்றிய விஞ்ஞானத்த நாரதர் வியாசருக்கு போதிக்கிறார். வியாச மகரிஷியும் பகவானுடைய சக்தியளிக்கப்பட்ட அவதாரமா இருக்க இதெல்லாம் மீண்டும் விரிவாக எழுதுகிறார். அப்போ யார் ஒருத்தர் இந்த சீட பரம்பரை வாயிலாக கிருஷ்ணா, பிரம்மா, நாரதர், வியாசர், மாத்வாச்சாரியர், ஸ்ரீல பிரபுபாதர் இப்படி இந்த சம்பிரதாயம் மூலமாக பிரம்மா என்ன ஒரு அனுபவம் பெற்றாரோ, பிரம்மா என்ன ஒரு தன்னுணர்வு பெற்றாரோ, நாரதர் என்ன ஒரு அனுபவம் பெற்றாரோ, நாரதர் என்ன ஒரு தன்னுணர்வு பெற்றாரோ, முந்தைய ஆச்சாரியருடைய அடிச்சுவட்டை பின்பற்றும்போது, நமக்கும் இறைவனைப் பற்றிய விஞ்ஞானம் ஸ்ரீமத் பாகவதம் மூலமாக பாகவதர்கள் வைஷ்ணவ ஆச்சாரியர்கள், சீட பரம்பரை மூலமாக அதே மெசேஜ், அதே செய்தி சற்றும் மாறாமல் பிரம்மா பிரம்மாவுக்கு பகவான் சொன்ன உபதேசம் பூசாம, மெழுகாம, குறைக்காம, அழிக்காம, திருத்தாம, மாற்றம் செய்யாம, அப்படியே உள்ளது உள்ளவாறு சீட பரம்பரை மூலமா இறங்கி வருது. அப்ப இந்த பரம்பரைய விட்டுட்டு, வேற எந்த முறையில வந்து இறைவனை அடைய முயற்சி பண்ணாலும், அது வெறும் கால விரயம் தான். அவங்க வேணா அ எங்கெங்கேயோ சுத்தி நேரடியாவோ, மறைமுகமாவோ இந்த இடத்துக்கு வந்து தான் ஆகணும். எங்க சுத்தி போனாலும், நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ இந்த இடத்துக்கு வந்து தான் ஆகணும். தூய பக்தி தொண்டுங்கிற தளத்துக்கு ஒருவர் வந்து தான் ஆகணும். அப்படி வராத வரைக்கும், அவரு இறைவனைப் பற்றிய விஞ்ஞானத்தை புரிந்து கொள்ள முடியாது. அதற்காக வேண்டியே அதற்காக வேண்டியே பகவான் தன்னைப் பற்றிய விஞ்ஞானத்தை கற்றுக் குடுக்கிறதுக்காக, அவரு இதே சம்பிரதாயத்தில ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு அவதாரம் செய்தார். அப்ப பகவான் நேரடியா இறங்கி வருகிறார். அல்ல தன்னை சக்தியளிக்கப்பட்ட ஆச்சாரியரை அனுப்பிச்சு வைக்கிறார். இப்படி அவர் இந்த பூமியில வந்து அவதாரம் விக்கிரக ரூபத்திலும் தோன்றுகிறார். அப்போ நாங்க வந்து இப்ப இந்த மேல்கோட்டை யாத்திரையில இருக்கோம். மேல்கோட்டை, திருநாராயணபுரம், யாதகிரி, யாதவகிரி. ரொம்ப அழகான ஒரு க்ஷேத்திரம். இங்க பகவான் நாராயணர், செல்வ நாராயணர். ரொம்ப அழகான தரிசனம். ராமானுஜ ஆச்சாரியருடைய கருணையால ராமானுஜ கருணையால இங்க மறைந்திருந்த விக்கிரகம் மீண்டும் வந்து எல்லாருக்கும் தரிசனம் குடுக்குது. பல யுகங்களாக சத்தியுகம், திரேதாயுகம், துவாபரயுகம் பல யுகங்களாக இந்த கோயில் வந்து ரொம்ப பழமை வாய்ந்தது. இந்த கோவிலோட இன்னொரு சிறப்பு என்னன்னு சொன்னா, வைகுந்தத்தில இருக்கிற பகவானுடைய கிரீடம் ம் அ வைர முடின்னு சொல்லுவாங்க. வைர முடின்னா, வைரத்தால் ஆன கிரீடம். முழுவதும் வைரத்தால் ஆன கிரீடம். வைகுந்தத்தில பகவான் தலையில இருக்கிற அந்த வைர கிரீடம். அந்த கிரீடம் இங்க பூலோகத்தில இருக்கக்கூடிய இந்த தாமத்தில, மேல்கோட்டையில பெருமாளுக்கு சாற்றப்படுகிறது. ரொம்ப அழகான லீலை. எப்படி அந்த கிரீடம் இங்க வந்தது? இந்த வைரமுடி சேவை வந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் 4, 5 லட்சம் லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து அத பகவான தரிசனம் பண்ண வர ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. சரி என்னாச்சு?
ஒரு முறை பகவான் வைகுண்டத்தில ஓய்வெடுக்கும்போது, அவர் யோக நித்திரையில இருக்கும்போது, ஆம் அ பிரகலாதனின் மகன் விரோச்சனா, பலி மகாராஜோட தந்தை விரோச்சன். விரோச்சன் என்ன பண்ணிட்டாரு, பகவானுடைய வைரமுடியை வந்து கடத்தி விட்டார். திருடி சென்று விட்டார். இது வந்து நமக்கு ஒரு கேள்வி வந்துரும். அது எப்படி பகவான்ட்டருந்து திருட முடியும்? பகவான் அனுமதிக்காம திருட முடியாது. அவ்வளதான். பகவான் ஒரு லீலையாக செய்கிறார். அந்த வைரமுடி இந்த பூலோகத்துக்கு அனுப்பப்பட வேண்டும். அந்த வைர கிரீடத்தை வந்து எல்லா பக்தர்களும் தரிசனம் செய்ய வேண்டும். அது இங்க இருக்கிற நாராயண பெருமாள். இந்த மேல்கோட்டையில இருக்கிற செல்வ நாராயண பெருமாளும், வைகுண்டத்தில இருக்கிற நாராயணரும் வேற வேற இல்ல. அவர் இங்க சூடிக்கொள்ள ஆசைப்படுகிறார். அவ்வளவுதான். அனைத்தும் பகவானுடைய விருப்பப்படி அவரது ஏற்பாட்டில் நிகழக்கூடியது. இல்லைன்னா, பகவான்ட்டருந்து திருடுறதோ, பகவான்ட்டருந்து கடத்தி செல்வதோ சாத்தியம் இல்ல. அது எந்த வகையிலும் சாத்தியம் இல்ல. பகவான் அனுமதிக்காதல்ல அது. அப்படியே பாருங்க, அவர் திருடிட்டு வந்தால் எங்க வைக்க முடியும்? எங்கேயும் ஒளிச்சு வைக்க முடியாது. அனைத்தும் இறைவனுடையது. 3 உலகத்துக்கும் அவர் அதிபர். 3 உலகத்துக்கும் மேல், கீழ் அனைத்தும் மேல், கீழ், மத்திய லோகம் எல்லா லோகமும் பகவான்ட்டருந்து தான் தோன்றுது. எல்லா லோகமும் பகவான்ட்டருந்து தோன்றதுனால, ஒரு திருடன் எதையும் திருடிட்டு போனாலும் ஒரு இடத்துலருந்து இன்னொரு இடத்துக்கு மாத்தி வைக்கிறாரு. அவ்வளவுதான் பண்ண முடியும். வேற எங்கேயும் அவரால எடுத்துட்டு போ முடியாது. அப்போ இது முழுக்க முழுக்க பகவானுடைய ஒரு அற்புதமான திருவிளையாடல். பகவானுடைய திருவிளையாடல் என்னன்னா, அந்த வைகுண்டத்தில இருக்கிற அ த வைர கிரீடம் இந்த பூமியில வந்து செலுவநாராயண சுவாமி இங்க மேல்கோட்டையில இருக்கிற அ நாராயண பெருமாள் சூடிக்கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். அப்போ இந்த விரோச்சனா அந்த கிரீடத்தை எடுத்து செல்ல, கருடர் பின்தொடர்ந்து வந்து அந்த விரோச்சனது கிரீடத்தை பறித்துக்கொள்ள, அப்போ பகவான் கிருஷ்ணருடைய லீலைகளை கருடர் காண, அந்த கிரீடத்தை வந்து கிருஷ்ணருடைய தலையில் அவருடைய தலையில சூடியதாக ஸ்தல புராணம் சொல்லுது. இப்படி பகவான் லீலைகள் வந்து நித்தியமானது. அவர் வந்து பல்வேறு கல்பங்கள்ல எக்கச்சக்கமான கல்பங்கள். ஒரு பிரம்மாவுடைய ஒரு நாள்ல பிரம்மாவுடைய ஒரு ஒரு நாள் அ இப்படி அதாவது நம்முடைய 6 மாதம் தேவர்களுக்கு ஒரு பகல். அடுத்த 6 மாதம் தேவர்களுக்கு ஒரு இரவு. இந்த மாரி தேவர்கள் வந்து 100 வருஷம். தேவர்கள் 100 வருஷம் வாழ்றாங்க. இப்படி இந்த 4 யுகம் சேர்ந்து ஒரு சதுர்யுகம். அந்த ஒரு சதுர்யுகத்த 1000ஆல பெருக்குனா ஒரு திவ்ய சதுர்யுகம். அது ஒரு கல்பம். இப்படி பிரம்மாவுடைய ஒரு கல்பத்துல பகவான் கிருஷ்ணர் நித்தியமா லீலை செய்கிறார். பல்வேறு இடங்கள்ல அவர் லீலைகள் நடந்து கொண்டே இருக்கு. அவர் நித்திய லீலா. அப்ப இந்த மாரி அவர் நித்திய லீலை செய்யும்போது, இந்த ஒரு லீலையும் அவர் நிறைவேற்றினார். இந்த ஒரு விருப்பத்தையும் அவர் நிறைவேற்றிக் கொள்கிறார். அப்ப இங்க அந்த செல்வநாராயண சுவாமிக்கு ரொம்ப அழகான இந்த வைர கிரீடம். அது வந்து ஒரு 10, 13 நாள் ஒரு பெரிய உற்சவமாவே கொண்டாடுவாங்க. பகவானை கருட வாகனத்துல எழுந்தருள பண்ணி, அந்த வைர முடிய சாற்றி, நீங்க நெட்ல போனா பார்க்கலாம். அந்த வீடியோலாம் இருக்கு. பகவான் எப்படி அந்த அழகான வைர கிரீடம் சாத்தி, அப்படியே சேவை சாதிக்கிறார். இப்படி இந்த ஸ்தலத்துல நெறைய அற்புதங்கள்லாம் இருக்கு. இங்க நெறைய அற்புதங்கள், அதிசயங்கள்லாம் நடந்திருக்கு. ஒரு முறை கிருஷ்ணதேவராயா அவர் ஒரு விஷ்ணு பக்தர். ஒரு முறை என்ன பண்ணாரு அவரு, இங்க பகவானுடைய கைங்கரியத்துக்காக 2 குளங்களை வெட்ட சொல்கிறார். 2 குளங்கள் வெட்டுறாங்க. அதுல வந்து 2 சகோதரி இருந்தாங்க. அக்கா, தங்கை 2 சகோதரி. இங்க வந்து அக்கா, தங்க குளம்னு 2 குளம் இருக்கு. அப்போ அந்த குளம் வெட்டப்படும் பொழுது, ஒரு பெண், ஒரு மாதாஜி என்ன பண்ணாங்க, ரொம்ப சந்தோஷமா, "நான் பகவான் சேவைக்காக செய்றேன். இந்த குளத்தில இருக்கிற ஜலம் வந்து பகவானுடைய திருமஞ்சனத்துக்கு எடுத்துட்டு போவாங்க. அவருக்கு வந்து அ கோயில சுத்தப்படுத்த பயன்படுத்துவாங்க." இது மாரி பல்வேறு விதங்கள்ல அது பகவானுடைய சேவைக்காக போகுதுன்னு ரொம்ப சந்தோஷமா, ஆனந்தமா அந்த சேவைய செய்றாங்க. ஆனா இன்னொரு மாதாஜி என்ன பண்றாங்க, "ஐயோ! என்ன வச்சு குளம் வெட்ட வுட்டாங்களே! நான் பேசாம நான் பாட்டுக்கு இருந்தேனே! என்ன கூட்டு வந்து குளம் வெட்ட வுட்டாங்களே! நான் இந்த குளத்த வெட்டணுமா? இது எவ்வளோ கஷ்டப்பட வேண்டியது இருக்கு." அப்படின்னு வேண்டா வெறுப்பாக, "என்னடா செய்றது? வேற வழி இல்ல. என்ன கூப்பிட்டு குளம் வெட்ட வுட்டாங்க. முடியாதுன்னு சொல்ல முடியாது. செஞ்சு தான் ஆகணும்." அப்படின்னு வேண்டா வெறுப்பாக, இஷ்டம் இல்லாம அந்த குளத்தை வெட்டினார்கள். 2 பேருமே குளம் வெட்டுனாங்க. ஒரு மாதாஜி வந்து ரொம்ப சந்தோஷமா, இது பகவானுடைய சேவைக்காக செய்றோம். ரொம்ப ஆனந்தமா, உற்சாகமா இது பகவானுடைய சேவைக்காக பண்றோம். நமக்கு அந்த பாக்கியம் கிடைச்சிருக்கு. யாருக்கு அந்த பாக்கியம் கிடைக்கும்?
அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா வெட்டுனாங்க. இன்னொரு மாதாஜி வந்து எல்லாம் தலையெழுத்து. நான்லாம் இந்த பூமியில வந்து குளமெல்லாம் வெட்ட வேண்டியதாயி போச்சு. என்ன சொல்ல? வேற வழியும் இல்ல. வெட்டி தான் ஆகணும். அப்படின்னு வேண்டா வெறுப்பாக செய்தார். 2 குளம் வெட்டப்பட்டது. 2 குளத்திலயும் தண்ணீர் வந்தது. 2 குளம் பக்கத்துல, பக்கத்துல இருக்கும். இவ்வளவு நெருக்கமா இருக்கும். ஒரு 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 வால் ஒரு காம்பவுண்ட் தான், ஒரு படித்துறை மட்டும் தான் இடையில கேப். அ இடையில. 2 குளம் பக்கத்துல, பக்கத்துல இருக்கும். ஒரு குளத்தினுடைய தண்ணீர் வந்து இனிக்கின்றது. நல்ல இனிப்பா இருக்கு. சுவையா இருக்கு. இன்னொரு குளத்தோட தண்ணீர் வந்து உப்பு கரிக்குது. கசப்பா இருக்கு. உவர்ப்பா இருக்கு. என்னது? 2 பேரும் குளம் வெட்டுனாங்க. 2 பேரும் ஒரே இடத்துல தான் வெட்டுனாங்க. 2 பேரும் பக்கம் பக்கமா தான் வெட்டுனாங்க. ஒருத்தர் வெட்டுன குளத்துல தண்ணி இனிக்குது. இன்னொரு வெட்டுன குளத்துல தண்ணி வந்து உப்பு கரிக்குது. என்ன காரணம்? பதில் தெரிஞ்சவங்க கை தூக்குங்க. எல்லாம் நம்மள மாரி தான் இன்னைக்கு 2வது வெட்டுனவங்க. ஆ. சாந்தி ஹரே மாதாஜி. கிருஷ்ணா. ம். ஹரே கிருஷ்ணா. ஓகே. யாருக்கு பதில் தெரியும்? ஒரு குழந்தை கூட சொல்லிரும். ஹரே கிருஷ்ணா பிரபு. சொல்லட்டா? சொல்லுங்க. பிரபு இது வந்து அவங்க வந்து இனிமையோட, பக்தியோட செஞ்சவங்களுக்கு குலம் இனிக்குதுங்க பிரபு. அவங்க வேண்டா வெறுப்பா செஞ்சவங்க குலம் வந்து ஆ. கஷ்டதுங்க பிரபு. பிரபு குலம் வெட்டினது வந்து பத்தி கேட்டேங்க பிரபு. ஆ. கொலை வெட்டுனத பத்தி பேசிட்டு இருந்தோம். சரி. எதனால ஒரு தண்ணி உப்பு கரிச்சுது? எதனால ஒரு தண்ணி வந்து இனிச்சுது? ஒரு தண்ணி இது கஷ்டம். ம். हरे कृष्णा प्रभु जी। எஸ். ம். ஒரு மாதாஜி ஒரு மாதாஜி மனசுல சந்தோஷமா பகவானுக்கு சேவைக்கு உதவணும் அந்த இதுன்னு பகவானுக்காக அந்த சேவை செய்யறாங்க. அது வந்து இனிக்குது பிரபுஜி. ம். இன்னொருத்தர் வேண்டாம் வெறுப்பா ஐயோ என்னத்துக்கு செய்யணும், யாருக்கு என்னத்துக்கு அப்படின்னு ஒரு மாதிரி மனசுல இது இல்லாத செய்யறாங்க. அதனால ஆ. அவங்க தண்ணி வந்து உப்பு அதுதான். கறிக்குது பிரபுஜி. எஸ். என்ன மனப்பான்மை நம்ம செய்யறோம்? நாம செய்யக்கூடிய செயல் வந்து எந்த மனப்பான்மையில செய்யறோம்? யார திருப்திப்படுத்துறதுக்காக பண்றோம்? எதுக்காக செய்யறோம்? ரைட்? ரொம்ப அழகான ஒரு உதாரணம். இது வந்து சும்மா நான் கதையெல்லாம் விடல. நீங்க மேல்கோட்டையில வந்தீங்கன்னா, ஏற்கனவே வந்திருந்தீங்க பார்த்திருப்பீங்க. மேல்கோட்டை வந்தீங்கன்னா, அங்க 2 குளத்த பார்க்கலாம். கோயில் பக்கத்திலேயே இருக்கு. ஒரு குளத்தோட தண்ணி வந்து உப்பு கரிக்குது. ஒரு குளத்தோட தண்ணி இனிக்குது. 2 பக்கத்துல பக்கத்துல ஒரே இடத்துல தான் தோன்றுது. அப்போ பகவான் என்ன அறிவுறுத்துறார் நமக்கு? "நீ செய்யும் சேவை எந்த மனப்பான்மையோடு செய்தாய்? முழு கிருஷ்ண உணர்வோடு செய்தாயா? ஆனந்தமாக செய்தாயா? எனது திருப்திக்காக செய்தாயா? என்னை மகிழ்விக்கிறதுக்காக செய்தாயா? உற்சாகமாக செய்தாயா? அப்ப அந்த சேவையை நான் மகிழ்ச்சி அடைகிறேன். சரி வேற வழி இல்ல. என்னையும் சர்வீஸுக்கு கூப்பிட்டாங்க. என்ன தவிர அங்க வேற யாருமே இல்ல. எல்லாம் என்கிட்டயே தான் சொல்றாங்க. நானே செய்ய வேண்டியதா இருக்குது. எல்லாம் என் தலையெழுத்து என்ன பண்றது? இது இப்படின்னு முதலே தெரிஞ்சிருந்தா நான் இந்த மாரிலாம் வந்திருக்கவே மாட்டேன். அப்படிலாம் நெனச்சோம்னா, நம் சேவையை பகவான் அனுபவிக்கவில்லை. நம் சேவையை பகவான் ஏற்றுக்கொள்ளவில்லை. செய்யக்கூடிய சேவை வந்து நமக்கு நெறைய சேவை வருதா? அப்ப ரொம்ப சந்தோஷமா பரவாயில்லையே! நான் வந்து ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொல்லி பகவான்ட்ட பிரார்த்தனை பண்ணேன். என்ன பிரார்த்தனை பண்ணேன்? "ஓ எம்பெருமானே! கிருஷ்ணா, பலராமா, ஓ ராதாராணி என்ன உங்க சேவையில் ஈடுபடுத்துங்க. ஓ கிருஷ்ணரே! ஓ பலராமரே! ஓ ராதாராணியே! என்னை எப்பவும் உங்க சேவையில ஈடுபடுத்துங்கன்னு நான் வேண்டிக்கிட்டேன். நான் தினமும் நாம ஜெபிக்கிறேன். வேண்டிக்கிட்டதுனால பகவான் எனக்கு நெறைய சேவை தர்றாரு. எனக்கு வந்து நேரமே இல்ல. தூங்க நேரம் இல்ல, சமைக்க நேரம் இல்ல, எதுக்குமே நேரம் இல்ல. எல்லாமே சேவை. சேவை செய்றது, சமையல் செய்றது, விதவிதமான பதார்த்தங்களை பகவானுக்கு நிவேதனம் செய்வது, புத்தக விநியோகம் செய்வது, பிரச்சாரம் செய்வது. அடுத்து ஜென்மாஷ்டமி வந்தாச்சு. கிருஷ்ண ஜெயந்தி ஃபங்ஷனுக்கு டொனேஷன் வசூல் பண்ணணும், விருந்தினர்கள அழைக்கணும். அப்புறம் வந்து பிரச்சார பணிகளை மேற்கொள்ளணும், சேவை பண்ணணும். இப்படி ரொம்ப உற்சாகமாக, ஆர்வமாக செய்யும்போது, அந்த சேவையை பகவான் அனுபவிக்கின்றார். நாமளும் அனுபவிக்கலாம், பகவானும் அனுபவிப்பார். நாம் உற்சாகமாக, ஆனந்தமாக, அன்பாக பகவானுக்கு சேவை செய்யும் பொழுது, அந்த சேவையை நாமும் அனுபவிக்கலாம், பகவானும் அனுபவிப்பார். ஆனா, வேண்டா வெறுப்பா, வேற வழி இல்ல. என்ன பண்றது? டொனேஷன் புக்க கையில குடுத்துட்டாங்க. பிரச்சாரம் பண்ண சொல்றாங்க. பிரசாதம் பண்ண சொல்றாங்க. நாம் செய்யக்கூடிய சேவை வந்து, ஐயோ! என்ட்ட சொல்லிட்டாங்களே! வேற என்ட்ட சொல்லிட்டாங்களே! வேற யாரும் இல்லையா? நான் தான் கிடைச்சேனா? நான் தான் செய்யணுமா? நானே எல்லாம் செய்யணுமா? அப்படின்னு நெனைச்சா, அந்த சேவையில் பகவான் திருப்தி அடைய மாட்டார்.
அந்த சேவையில பகவான் மகிழ மாட்டார். நமக்கும் சந்தோஷம் இருக்காது. பாரமா போச்சு. என்ன பண்றது? இப்படியெல்லாம் முதலே தெரிஞ்சதுன்னா வந்திருக்கவே மாட்டேன். அப்படின்னு இது பாரமாக. அப்ப அவர் வந்து கனிஷ்ட பக்தா, ஆரம்ப நிலை பக்தரா இருக்காரு. அவர் இன்னும் கிருஷ்ண உணர்வ அவர் லயக்கல. கிருஷ்ண உணர்வ அவர் அனுபவிக்கல. கிருஷ்ணன் மேல உள்ள அன்பு அவருக்கு அதிகரிக்கல. ஆனா இங்க பாருங்க, இந்த ரொம்ப அழகான லீலை இங்க சுத்தி நடந்திருக்கு. ராமானுஜர் ஒரு வைஷ்ணவர், ஒரு தூய பக்தருடைய கருணையால, பகவான் இங்க சுத்தி நெறைய லீலை பண்ணியிருக்கார். அவர் வந்து இங்க தொண்டனூர்ங்கிற இடத்துல, இங்க இந்த கோயில்ல இருந்து கொஞ்சம் தூரம் போனா, பக்கத்துல ஒரு பெரிய ஏரி இருக்கு. தொண்டனூர் ஏரி. அங்க தான் ராமானுஜர் தங்கி இருந்தார். அங்க நரசிங்க தேவர், பிரகலாதர் பிரதிஷ்டை செய்த நரசிங்க தேவர், யோக நரசிம்மர். அங்க பகவான் வந்து ராமானுஜருக்கு தரிசனம் குடுத்திருக்கார். அவர் அங்க வந்து பாதுகாத்திருக்கார். ஆச்சாரியனுக்கு எந்த ஒரு தொந்தரவும் இருக்கக்கூடாது அப்படின்னு. அங்க வந்து அந்த ராமானுஜர் இருந்த இந்த 14 ஆண்டு காலம் ராமானுஜர் அமர்ந்திருந்த அந்த தொண்டனூர் ஏரிய சுத்தி நெறைய பெருமாள் க்ஷேத்திரங்கள் இருக்கு. வேணுகோபால் சுவாமி, யுதிஷ்டிர மகாராஜ் தன் வனவாசத்தின் போது யுதிஷ்டிர மகாராஜ் தன்னுடைய கையாலே பிரதிஷ்டை செய்த வேணுகோபால் சுவாமி விக்கிரகம் ரொம்ப அழகா இருப்பார். ருக்மணி சத்யபாமா சமேத வேணுகோபால் சுவாமி. அதுக்கப்புறம் நம்பி நாராயண பெருமாள். ரொம்ப அழகான விக்கிரகம் நம்பி நாராயணர். அவர் வந்து சங்க சக்கரத்தை மாத்தி வச்சிருக்கிறார். ஒரு கையில எப்பவும் வந்து ஒரு கையில சங்கமும், சக்கரமும் வச்சிருப்பாரு. இந்த கோயில்ல சங்கு சக்கரத்த மாத்தி வச்சிருக்காரு. பிரயோக சக்கரமா வச்சிருக்காரு. ராமானுஜருக்கு யாராவது தொந்தரவு செஞ்சா இமிடியேட்டா அவங்களுக்கு வந்து பனிஷ் குடுக்கணும். அவங்கள தண்டிக்கணும்னு பகவான் காத்திருக்கார். ஸோ, ஒரு தூய பக்தர் தன்னுடைய உடல், மனம், சிந்தனை எல்லாம் பகவானுக்கு அர்ப்பணம் செய்துடுறாரு. அவர் எப்பவும் பகவானுடைய சிந்தனையிலே இருக்காரு. பகவான் என்ன பண்றாரு, அந்த பக்தன பாதுகாக்கணும், பராமரிக்கணும், அவருக்கு வந்து அடைக்கலம் குடுத்து, அவர வந்து மெயின்டெயின் பண்றதுல பகவான் எப்பவுமே கவனமா இருக்கார். ஸோ, இப்படி இங்க நம்பி நாராயண பெருமாள் எப்பவும் ராமானுஜருடைய கைங்கரியத்துக்காக காத்துட்டு இருக்கார். ராமானுஜர் பகவானுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கார். ஆச்சாரியனுக்கு இவருக்கு தரிசனம் குடுத்துட்டு இருக்கார். அந்த நரசிம்மர் கோயில்ல பார்த்தீங்கன்னா, அங்க மலை மேல ஒரு சின்ன மலை மேல ஒரு நரசிம்மர் கோயில் இருக்கு. அங்க வந்து ஆதிசேஷன் ஆதிசேஷன் 1000 தலை கொண்ட ஆதிசேஷனுக்கு முன்னாடி ராமானுஜர் அமர்ந்திருப்பார். ராமானுஜர பார்த்தாலே ஆதிசேஷன் ரூபத்துல தான் இருக்கும். அப்போ அங்க அங்க இருக்கிற பூஜாரிகள், அங்க இருக்கிற வைஷ்ணவர்கள் என்ன சொல்றாங்க, இங்க ராமானுஜர் வந்து ஆதிசேஷர் ரூபத்துல வந்து இரவு வந்து இங்க தங்கியிருப்பாரு. இங்க எப்பவுமே ராமானுஜர் வந்து அவருடைய அ சாநித்தியம் எப்பவும் இங்க இருக்கு. அவர் கண்ணுக்கு புலப்படாத ரூபத்துல இருக்காரு இங்க. கிட்டத்தட்ட 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக ராமானுஜர் அங்க வந்தார். அங்க வந்து தங்கியிருந்தார் 14 ஆண்டு காலம். அங்க ஒரு முறை ஒரு பெரிய தர்க்கம் நடந்தது. ஒரு ஜெயின் துறவிக்கோ, இல்ல மாயாவத் துறவிக்கும் ராமானுஜருக்கும். அவங்க கேள்வி மேல கேள்விகளை போட்டு கேள்வி கணைகள தொடுக்குறாங்க. ராமானுஜர் என்ன பண்ணாராம், திரைக்கு அந்த பக்கம் இருந்து 1000 தலைகளைக் கொண்டு அந்த கேள்விக்கெல்லாம் பதில் சொல்றார். எப்படி ஆதிசேஷனுக்கு 1000 தலை இருக்கோ, அந்த 1000 தலைகளைக் கொண்டு அந்த கேள்விகளுக்கெல்லாம் சரமாரியா பதில் சொல்றார். அப்ப அந்த 1000 தலையுள்ள ஆதிசேஷன வந்து அங்க நம்ம தரிசனம் பண்ணலாம். அதுக்கு முன்பாக ராமானுஜருடைய தோற்றம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஆதிசேஷன் ரூபம் மாரியே இருக்கு அவருடைய முகம், அவருடைய பாவனைகள்லாம். அவரு சாயந்தரம் 5 மணிக்கு மேல இங்க அவர் வந்து எப்பவுமே இருக்காரு. அவரு இங்க வந்து தங்கியிருப்பாரு சேஷ ரூபத்துல. ஆதிசேஷ ரூபத்துல இந்த சாயந்தரம் இந்த கோயில பூட்டுனா அவர் இங்க வந்து இருப்பாரு, அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் இந்த மேல்கோட்டையில ராமானுஜர் இருந்து 14 ஆண்டு காலம் தங்கியிருந்தார். அப்ப அவர் வந்து ஸ்ரீரங்கத்துக்கு திரும்ப போறார். ஏன்னா, அந்த ராஜா சோழ மன்னர் வந்து ராமானுஜர வந்து தொந்தரவு பண்ணாரு. அதுக்கு வேண்டி தான் கூரத்தாழ்வார் ராமானுஜர வந்து நீங்க இங்கிருந்து போங்க, உங்கள கொன்னுருவாங்கன்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சாரு. ரொம்ப வேண்டி கேட்டுக்கிட்டாரு. ராமானுஜரும் அந்த சீடருடைய கட்டளைய வ வ ப வேண்டுதல ஏத்துண்டு அவர மகிழ்விக்கிறதுக்காக அவருடைய உடைய வாங்கி போட்டுக்கிட்டு, இவருடைய காவி வஸ்திரம், இவருடைய சந்நியாச வஸ்திரத்த கூரத்தாழ்வாருக்கு குடுத்துட்டு, அவருடைய வெள்ளை வஸ்திரத்த வாங்கி ராமானுஜர் சூடிக்கிறார். இந்த நரசிம்மர் கோயில்ல மேல்கோட்டையில இருக்கிற அந்த தொண்டனூர், யாதவபுரம், அங்க இருக்கிற நரசிம்மர் கோயில்ல வந்து தான் ராமானுஜர் வந்து அந்த வெள்ள உடைய கழட்டிட்டு காவி உடை அணிஞ்சுக்கிறார். காவி உடை அணிஞ்சுக்கிறார். ஸோ இப்படி அங்க ராமானுஜர் வந்து அந்த கோயில்ல தங்கி இருந்தாரு. அப்போ அம் 1000 தலைகள் கொண்ட சேஷன் அவருக்கு பின்னாடி இருக்கு. அவர் முன்னாடி அமர்ந்திருக்காரு. ரொம்ப அழகான தரிசனம். ராமானுஜருடைய தரிசனம். அங்க நரசிம்மமூர்த்தி இருக்காரு அந்த கோயில்ல. ஆ இப்படி ராமானுஜர் வந்து 14 ஆண்டு காலம் அங்க தங்கியிருந்தப்போ, ஆம் பெட்ட தேவான்னு ஒரு ராஜா. அவர் வந்து ராமானுஜருக்கு சேவை பண்ண, அவருக்கு வந்து அ விஷ்ணுவர்தனா அப்படின்னு பெயர் குடுத்து, அவருக்கு தீட்சை குடுத்து, அவர் இந்த பகுதிகள் எல்லாம் வந்து கிருஷ்ண பக்திய வந்து வைஷ்ணவத்தை வந்து பிரச்சாரம் செய்தாரு. அப்போ ராமானுஜர் வந்து இந்த இடங்கள்ல இங்க இருந்து சுற்றுப்பயணம் செய்து, இங்க சுத்து வட்டார கிராமங்கள்ல, நகரங்கள் எல்லாம்
கிருஷ்ண பக்திய வந்து எல்லாருக்கும் கற்பிச்சு குடுத்தாரு. அப்ப ஆச்சாரியுடைய அனுக்கிரகம் எப்படி பிரபுபாதர் வந்து உலகெங்கும் சுற்றுப்பயணம் செய்து கிருஷ்ண பக்தியை பிரச்சாரம் செய்தாரோ, அதே மாரி 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக ராமானுஜ ஆச்சாரியார் இங்க தங்கியிருந்து இந்த பகுதிகள் எல்லாம் வந்து கிருஷ்ண உணர்வு பிரச்சாரம் செய்திருக்கார். இந்த மாரி ரொம்ப அற்புதமான சேத்திரம். இங்க அந்த தொண்டனூர் ஏரி. ரொம்ப அழகான ஒரு ஏரி, பெரிய ஏரி ஒண்ணு இருக்கு. அந்த ஏரிய சுற்றி தான் இந்த கோயில்கள்லாம். ஸோ பாண்டவர்கள் வனவாசத்தின் போது இங்க வந்திருக்காங்க. பகவான் கிருஷ்ணர் இங்க வந்திருக்காரு. ராமச்சந்திர பிரபு வனவாசத்தின் போது இங்க வந்திருக்காரு. ரொம்ப அபிமான ஸ்தலம். ஒரு முறையாவது நம்ம தரிசனம் செய்ய வேண்டும். சைதன்ய மகாபிரபு தன் தென்னிந்திய யாத்திரை போது இங்க வந்திருக்காரு. அதனால இந்த ஸ்தலம் வந்து ரொம்ப விசேஷமான ஸ்தலம். அதனால இதெல்லாம் வந்து கண் கூட பார்க்கலாம். பக்தியினுடைய மகத்துவம் என்ன? பக்தி தொண்டு எவ்வளோ சிறந்தது? ஒரு வைணவர், ஒரு தூய பக்தருடைய கருணையால பகவான் எப்படியெல்லாம் அவரு அனுக்கிரகம் பண்றாரு? எப்படியெல்லாம் அவர்ட்ட அன்பு பரிமாற்றம் செய்றாரு? அதெல்லாம் இங்க நம்ம கண் கூட பார்க்க முடியும். அதனால இங்க பிரம்மாவுக்கு வந்து பகவான் சொன்ன கன்க்ளூஷன் என்னன்னா, இந்த 4 ஸ்லோகம் மூலமா, கிருஷ்ணர் தான் பரம சத்தியம். அவர்தான் பரம்பொருள். அவர்தான் முழுமுதற் கடவுள். அவருக்கு சேவை செய்யும் பக்தி தொண்டு தான் மிக உன்னதமானது. அதைவிட உயர்ந்த ஒரு சேவை கிடையாது. அதைவிட உயர்ந்த ஒரு யோகம் கிடையாது. அதைவிட உயர்ந்த ஒரு மார்க்கம் கிடையாது. அப்படிங்கிறத இந்த 4 ஸ்லோகம் வரும் அழுத்தம் திருத்தமாக, ஆணித்தனமாக பகவான் பிரம்மனுக்கு உபதேசித்து விட்டார். அது அப்படியே சீட பரம்பரை மூலமாக இறங்கி வருகிறது. இப்ப நம்ம எப்படி இந்த சீட பரம்பரை மூலமா பிரம்ம, மாத்துவ, கௌடிய, வைஷ்ணவ சம்பிரதாயம் மூலமாக இதை நாம் கற்றுக்கொள்கிறோமோ, அதே போல ஸ்ரீ சம்பிரதாயத்துல ராமானுஜ ஆச்சாரியர் மூலமாக ஆழ்வாருடைய பிரபந்தங்கள், அவங்களுடைய பாடல்கள், பகவான் வந்து ஆழ்வார்கள் எங்கெல்லாம் போனாங்களோ அதெல்லாம் திவ்ய தேசமாயிடுச்சு. 12 ஆழ்வார்கள் எங்கெல்லாம் போனாங்களோ அதெல்லாம் திவ்ய தேசமாக பெருமாள் வந்து அனுக்கிரகம் பண்ணியிருக்கார். இப்படி இந்த 108 வைணவ தலங்கள், 12 ஜோதிர்லிங்கம், 11 சக்தி பீடம் இதெல்லாம் ரொம்ப பழமை வாய்ந்தது. இந்த பாரத பூமியில ரொம்ப ரொம்ப பழமை வாய்ந்தது. அதேபோல தாமங்கள், பிருந்தாவனம், அப்புறம் மாயாப்பூர், ஜெகநாதபுரி, துவாரகை இந்த மாரி தாமங்கள். இங்க நம்ம பகவானை தரிசனம் செய்யும்போதும், இங்க இருக்கிற லீலைகளை பற்றி கேட்கும்போதும், இந்த இடத்த வந்து நம்ம பார்க்கும்போது, நம் இதயத்தில் உள்ள அனர்த்தங்கள்லாம் நீங்க பல்வேறு குழப்பங்கள், சந்தேகங்கள், அ என்னென்னவோ கற்பனைகள்லாம் மனசுல அதெல்லாம் நீங்கி, தெளிவான ஒரு விடை. நாம் தேடிக்கொண்டிருப்பது பகவான தான். நம்ம நேரடியாவோ அல்ல மறைமுகமாவோ அந்த பரமசத்தியத்தை, பரம்பொருளை பகவானைத்தான் தேடிக்கொண்டிருக்கிறோம். அவர்தான் பரமசத்தியம், அவர்தான் முழுமுதற் கடவுள் என்பதை நிரூபிக்கும் வகையில எண்ணற்ற சான்றுகள் இருக்கு. அது சாஸ்திரம் மூலமாக, ஆச்சாரியன் மூலமாக, புனித ஸ்தலங்கள் மூலமாக எல்லாமே எல்லா கேள்விகளுக்கும் தெளிவான விடை வைஷ்ணவம். வைஷ்ணவம் அல்லது வைஷ்ணவ சித்தாந்தம் எல்லா கேள்விக்கும் தெளிவான விடை அளிக்கிறது. பிரபுபார் புஸ்தகத்துல எல்லா கேள்விக்கும் தெளிவான பதில் இருக்கு. அதனால நாம் தூய பக்தருடைய அடிச்சுவட்டை பின்பற்றால் அல்லாது நாம் கேள்விகளையும், குழப்பங்களிலும், சந்தேகத்திலிருந்து விடுபட முடியாது. ரைட்? ஸோ ரொம்ப அழகான இங்க லீலைகள்லாம் நடந்திருக்கு. வாய்ப்பு கிடைக்கும்போது ஒரு முறையாவது இங்க வந்து நம்ம தரிசனம் பண்ணணும். இங்க இருக்கிற நரசிம்மமூர்த்தி வந்து சாலக்கிராம் ஷீலா. முழுவதும் சாலக்கிராம் ஷீலா. ஸ்வயம்பு விக்கிரகம். யாருமே கையால் செய்ததெல்லாம் கிடையாது. நரசிம்ம சுவாமி ஆகட்டும், செல்வநாராயண சுவாமி ஆகட்டும், இந்த விக்கிரகங்கள்லாம் வந்து சுயமாக தோன்றியது ரொம்ப புராதனமான கோயில்கள். இந்த மாரி எண்ணற்ற புராதனமான கோயில்கள். ஜெகநாத பூரி ஆகட்டும், அப்புறம் வந்து விருந்தாவனம், மதுரா, துவாரகா, அயோத்தியா இந்த மாரி புனித ஸ்தலங்கள். அத நாம் தரிசிக்கும்போது, அங்கிருந்து பக்தர்கள்ட்டருந்து கேட்கும்போது, நம்முடைய எல்லா குழப்பங்களும் கண்கூட அ பதில் கிடைக்கிறத நம்ம பார்க்க முடியும். கண்கூட நம்ம உணர முடியும். நம்ம அந்த பகவானுடைய இருப்பை வந்து பகவான் இருக்காரு, அவர் விக்கிரக ரூபத்துல இருக்காரு, அவர் தாமத்துல இருக்காரு, அவர் நாமத்துல இருக்காரு, அவர் பாகவதத்துல இருக்காரு, அவர் ஆச்சாரியரா வந்து இருக்காரு, அப்படிங்கிறத நம்ம ரியலைஸ் பண்ணலாம், உணரலாம். ம். இந்த கோயில்ல 14 ஆண்டு காலம் ராமானுஜர் தங்கி இருந்தாரு. அதுக்கப்புறம் இந்த கோயில விட்டு போம்போது வைஷ்ணவர்கள் அழறாங்க. சீடர்கள் அழறாங்க. ராமானுஜாச்சாரியுடைய தாமரை பாதங்களை பற்றிக்கொண்டு நீங்க எங்கள விட்டு போக்கூடாது. நீங்க எங்கள விட்டு போனா நாங்க அநாத மாரி. யார் எங்கள வழிநடத்துவாங்க? ராமானுஜர் சொன்னாரு, "ஸ்ரீரங்கத்துக்கு நான் போயே ஆகணும்." ஏன்னா ஸ்ரீ வைஷ்ணவோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து ஸ்ரீரங்கம். இப்ப எப்படி நமக்கு தலைமையகம் ஸ்ரீதாம் மாயாப்பூர். எல்லா கௌடிய வைணவர்களுக்கும் தலைமையகம் வந்து ஸ்ரீதாம் மாயாப்பூர். மாயாப்பூர் தாம். அதே மாரி ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு வந்து அ ஸ்ரீரங்கம் தலைமையகம். ஸோ ராமானுஜர் அங்க திரும்பி போயே ஆகணும். இங்க எல்லாம் சீடர்கள்லாம் அழறாங்க, விடமாட்டோம். உடனே ராமானுஜர் தான் உவந்த திருமேனி அவரே ஒரு விக்கிரகம் எடுத்து, அவரே ஒரு விக்கிரக ரூபத்துல அவங்களுக்கு குடுத்து, இந்த விக்கிரகத்துக்கும் எனக்கும் எந்த ஒரு வித்தியாசம் கிடையாது.
இந்த விக்கிரகத்தை நீங்க ஆராதிக்கிறது மூலமா நான் எப்போ உங்க கூட தான் இருக்கிறேன். இருந்தாலும் சீடர்களுக்கு வந்து சமாதானம் ஆகல. என்னதான் தான் விக்கிரகம் விக்கிரகம் தானே. ஆச்சாரியன் பர்சனலா இருக்கிற மாரி ஆச்சாரியன் பேசுவாரா? பேசுவாரா? அந்த விக்கிரகத்துக்கு நீங்க ராமானுஜர் விக்கிரகத்துக்கு மேல எழுதியிருப்பாங்க. பேசும் ஆச்சாரியன், பேசும் ராமானுஜ ஆச்சாரியா. பேசுறார். விக்கிரகம் வந்து தூய பக்தர்ட்ட பேசுறார். ஓகே. உங்களுக்கு சந்தேகமா? நான் இங்க இந்த விக்கிரக ரூபத்துல உங்களோட இருக்கேன். நீங்க சந்தேகப்படுறீங்களா? ஓகே. உங்களுக்கு எந்த சந்தேகம் வந்தாலும் நான் தீர்த்து வைப்பேன். என்ன நம்புங்க. உடனே ஸ்ரீரங்கத்திலிருந்து ஒரு வைணவர்களுக்கு ஒரு சந்தேகம் ஏற்படுது. இங்கிருந்து ராமானுஜருக்கு பதில் அளிக்கிறார். இத கண்ட பொழுது தான் அவங்களுக்கு வந்து மனம் சாந்தி அடைந்தது. மனம் நிம்மதி, அமைதி அடைந்தது. ஓ! இந்த அச்சா விக்கிரகம். ஆச்சாரியனுடைய விக்கிரகத்துக்கும், ஆச்சாரியனுக்கும் எந்த ஒரு வித்தியாசம் கிடையாது. ஏன்னா, ஆச்சாரியனுடைய ரூபம் வந்து பௌதிகமானதே கிடையாது. அவர் ஆன்மீகமானவர். நம்ம கோயில்ல வந்து பிரபுபாவுடைய விக்கிரகம் வச்சிருக்கிறோம். அது வெறும் விக்கிரகம் அல்ல. அங்க பிரபுபார் வந்து நித்தியமாக வீற்றிருக்கிறார். அவர நம்ம அப்படிதான் பார்க்கணும். ஏன்னா, ஆச்சாரியனுடைய உடல் பௌதிகமானது அல்ல. அவர் ஆன்மீகமானவர். எப்படி கிருஷ்ணருக்கும் அவர் விக்கிரகத்துக்கு எந்த வித்தியாசம் கிடையாதோ, அது மாரி ஆச்சாரியனுக்கும் அந்த விக்கிரகத்துக்கு எந்த ஒரு வித்தியாசம் கிடையாது. இத ராமானுஜர் நிரூபிச்சு காமிச்சாரு. அவர் வந்து மேல்கோட்டையில தானாக ஒரு திருமேனி, தான் உவந்த திருமேனி, தானேற்ற திருமேனி, அ தானான திருமேனி. 3 விக்கிரகம். ராமானுஜருடைய 3 விக்கிரகம். 1 அவர் தோன்றிய ஸ்ரீபெரும்புதூர், 2வது ஸ்ரீரங்கம், 3வது இந்த மேலக்கோட்டை. ஸ்ரீரங்கத்தில ராமானுஜருடைய விக்கிரகம் இன்றும் இருக்கிறது. அவர் வந்து அந்த உடலோட அதே உடலோட அங்க வந்து பகவானுடைய வைகுண்டத்துக்கு திரும்ப போனார். அப்ப அந்த உடல் அ பௌதிகமானது அல்ல. அது ஆன்மீகமானது. அத வந்து மூலிகைகளால பச்சை கற்பூரம்லாம் போட்டு மூலிகைலாம் வச்சு அந்த உடலை வந்து அவங்க வழிபடுகிறார்கள். அது ஸ்ரீரங்கத்தில. 1000 ஆண்டுக்கு முன்பாக இருந்த ராமானுஜர் விக்கிரகம், அதே ரூபம், அதே உருவம், அதே ரூபம், அதே விக்கிரகம். அவருடைய இந்த தெய்வீகமான ஆன்மீக திருமேனி இன்றைக்கும் நம்ம ஸ்ரீரங்கத்தில பார்க்கலாம். ரைட். அடுத்தது மேல்கோட்டையில அவரே ஏற்றுக்கொண்ட திருமேனி. அவர் கொடுத்த திருமேனி. அவர் ஏற்றுக்கொண்ட திருமேனி வந்து ஸ்ரீபெரும்புதூர்ல இருக்கு. ராமானுஜர் தோன்றிய ஸ்தலமான ஸ்ரீபெரும்புதூர். அங்கேயும் வைணவர்கள்லாம் வந்து வேதனைப்படுறாங்க. சீடர்கள்லாம் ராமானுஜரை ஸ்ரீபெரும்புதூர விட்டு ஸ்ரீரங்கம் போறாரு. அப்ப அந்த வைணவர்களுடைய சீடர்களுடைய சந்தோஷத்துக்காக அவங்களை வழிநடத்துவதற்காக அங்க விக்கிரக ரூபத்திலே இருக்கிறார். அப்ப ஸ்ரீபெரும்புதூர்ல ராமானுஜர் நித்தியமாக வீற்றிருக்கிறார். மேல்கோட்டிலும் நித்தியமாக வீற்றிருக்கிறார். ஸ்ரீரங்கத்திலும் நித்தியமாக வீற்றிருக்கிறார். அப்ப ஆச்சாரியன் இல்லாத இடமே இல்ல. ஓ! என் குரு வந்து மாயாப்பூர்ல இருக்கிறாரு. என் குரு வெளிநாட்டுல இருக்கிறாரு. அவர் என் கூட இல்ல. கிடையாது. ஆன்மீக குரு எப்பவும் நம்ம கூடயே இருக்கார். வெறுமனே ஆன்மீகுடைய கட்டளை நாம் நிறைவேற்றும் பொழுது, அவர் எப்பவும் என் கைய புடிச்சு நடத்தி கொண்டு போறாரு. அவர் எப்பவும் என் கூட இருக்காருங்கிறத நம்மளால உணர முடியும். பாருங்க இதெல்லாம் தான் அதிகாரப்பூர்வமான நம்ம கண்கூட உணரக்கூடிய சான்றுகள். ஆன்மீக குருவானவர் எப்போ நமக்கு பிரபுபாதர் சொல்றார், "நான் எப்பவும் என் புத்தகத்தில் இருக்கின்றேன். நான் எப்பொழுதும் என் புத்தகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்." அப்போ பிரபுபாதர் ஒரு புஸ்தகத்துல இருக்காரு. அவர் விக்கிரகத்துல இருக்காரு. அவர் எப்பவும் நம்ம கூடயே இருக்காரு. பிரபுபாதர் இல்லைங்கிற பேச்சுக்கே இடம் இல்ல. ஆச்சாரியன் இல்ல. ஆச்சாரியன் ரொம்ப தூரத்துல இருக்காரு. அவருக்கு ஒண்ணும் தெரியாது. நான் போய் சொன்னா தான் தெரியும். என்ன பற்றி அவருக்கு ஒண்ணும் தெரியாது. அவர் என்ன மறந்து போயிருக்கலாம். கிடையவே கிடையாது. ஆன்மீக குரு அனைத்தையும் அறிவார். ஆன்மீக குரு முன்னாடி போய் நம்ம நின்னோம்னு சொன்னா, அவர் அப்படியே நம்மள ஸ்கேன் பண்ணிருவாரு. இவர் வந்து என்ன நெனச்சுட்டு வந்திருக்கிறாரு? இவர் மனசுல என்ன இருக்கு? இவர் என்ன எதிர்பார்க்கிறாரு? ஏன்னா ஆன்மீக குரு வந்து பௌதிகமானவர் கிடையாது. அவர் முக்காலம் அறிந்தவர். முன்ன நடந்தது, இப்ப நடக்கிறது, இனி நடக்கப் போறது. அதனால ஆன்மீக குருவ நம்ம வந்து சாதாரண மனிதனா நினைக்கக்கூடாது. "அர்ச்சே ஷீலா விஷ்ணு குருசு நரமதி." பகவானுடைய விக்கிரகத்தை வந்து கல்லுன்னு நெனைக்கிறதோ, அல்ல ஆன்மீக குரு ஒரு சாதாரண மனிதன் நெனைக்கிறதோ, வைணவர்களை உடல் ரீதியாக, "ஓ! இவர் வந்து கீழ் ஜாதி வைஷ்ணவரு, அவர் மேல் ஜாதி வைஷ்ணவரு, அவர் உயர்ந்தவரு, இவர் தாழ்ந்தவரு, அவர் வெளிநாட்டுக்காரரு, அவர் இந்தியா நாட்டுக்காரரு, அவர் பாகிஸ்தான்காரரு" அப்படின்னு நெனைச்சா, அவர் நரகத்துக்கே போவான். வைணவர்களை உடலால அடையாளப்படுத்தக் கூடாது. ஆன்மீகருடைய உடல் வந்து பௌதீகமானதல்ல. பகவானுடைய விக்கிரகம் கல் அல்ல. அப்படி யாராவது இந்த மாரி நெனைச்சாங்கன்னு சொன்னா, அவங்க நரகத்துக்கு தான் போவான்னு சாஸ்திரம் சொல்லுது. ரைட்? ஸோ ஆன்மீக குரு நோஸ் எவ்ரிதிங். ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர் நோஸ் எவ்ரிதிங். ஆன்மீக குருக்கு எல்லாமே தெரியும். நம்ம மனசுல என்ன இருக்கு? நம்ம பக்தியில எந்த நிலையில இருக்கிறோம்? அதனால அவருக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் குடுத்துக்கிட்டே இருக்காரு. ஆன்மீக குரு என்ன பண்றாரு? குறைந்தபட்சம் 16 மாலை ஜெபம் பண்ணுங்க. 4 விதிமுறை கடைபிடிங்க. புரோபா புஸ்தகத்த நல்லா படிங்க. நெறைய சேவை பண்ணுங்க. உங்களால முடிஞ்ச அளவுக்கு புரோபார் இயக்கத்துக்கு சேவை பண்ணுங்க. எப்பவுமே பகவானுக்கு சேவை பண்ணிட்டே இருங்க. அப்படின்னு நம்மள உற்சாகப்படுத்துறாரு. அதனால இங்க நம்ம வந்து ரொம்ப அழகா பார்க்கலாம். ஆன்மீக குரு வந்து எப்படியெல்லாம் சீடர்கள்ட்ட அன்பு பரிமாற்றம் செய்றாரு, எப்படியெல்லாம் வழி நடத்துறாரு, எப்படியெல்லாம் பிரச்சாரம் செய்றாரு. அவர் பகவானால சக்தி அளிக்கப்பட்டவர். பகவானுடைய உலகத்திலிருந்து இறங்கி வந்தவர். பிரபுபாதர் ஆகட்டும், ராமானுஜர் ஆகட்டும், ஆன்மீக குருவாகட்டும், அவங்களுடைய வழிகாட்டுதல் நமக்கு கிடைத்தது நாம் செய்த பெரும் பாக்கியம்.
ஸோ அந்த மகாஜனங்களுடைய அடிச்சுவட்டை பின்பற்றுவதால் மட்டும் தான் இந்த 4 ஸ்லோகம், 18,000 ஸ்லோகம், பாகவதம் இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்க முடியும். இல்லாட்டி இது எப்பவுமே நமக்கு புரியாத புதிரா தான் இருக்கும். ஹரே கிருஷ்ணா. கிரந்தரா ஸ்ரீமத் பாகவதம் கி, ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். ஓகே. உங்களுக்கு ஏதாவது